வேலியில் போகிற ஓனானை பார்த்தா நம்ம அறியாமல் கல் எடுத்து அடிக்கிறோம் இல்லையா? ஓனானுக்கு நமக்கு என்ன தகராறு இருக்குது? பூர்வ ஜென்மத்தில் அதுங்க டைனோசராக இருந்த காலத்தில் உருவான அந்த பயம், மனிதன் உருவாகிறதுக்கு முன்னாடி டைனோசர் இருந்துங்கிற வேறு விஷயம். இருந்தாலும் அந்த டைனோசரை பற்றிய தகவல்கள்லாம் மனிதனுக்கு ஏற்பட்ட பயம், அந்த டைனோசராக இது வந்துட போகுதுங்கிறது நம்ம அறியாமல் கல் எடுத்து அடிக்கிற மாதிரி பிராமணர்கள் கலைஞர்னு சொன்னாக்கா ஓனான் அடிக்கிற மாதிரி அடிக்கத்தான் செய்வாங்க. அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதை நாங்களாம் அவர்கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்கோம். எந்த காலத்தை முன்னிட்டு பிராமணர்கள் யாரை அக்செப்ட் பண்ணாலும் கலைஞர் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தோக்கடித்தவர் அவர். அதுலேயும் அந்த திருட்டு ரயில் ஏறி வந்தாருங்கிற விஷயம் இதில் அதிகமாக பங்களிப்பு அப்படின்னா அந்த துக்ளக் அப்படி தானே சார்? திருட்டு ரயில் நான் அதான் தான் கேட்டேன். எக்ஸ்பிரஸ் ரயில் கேள்விப்பட்டிருக்கேன், மெயில் கேள்விப்பட்டிருக்கேன், இது வந்தே பாரத் கேள்விப்பட்டிருக்கேன். திருட்டு ரயில் ஒன்று ஓட்டியிருக்கீங்க, அது நீங்கள் தான் ஓட்டிங்களாடான்னு கேட்டேன். வரலாற்றில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களுக்கான இடங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? எம்ஜிஆரையும் ஜெயலலிதா இன்றைக்கி எம்ஜிஆரை பற்றி பேசுகிறவங்களே யாரும் இல்லை. ஜெயலலிதா ஏறக்குறைய காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி வர்ற கட்சிக்காரன் கூட கலைஞர் எதிர்த்து தானே பேசிக்கிட்டு. கலைஞர் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிறது தான் அவருடைய இது. அவரை திட்டினவனும் பொழைச்சான், வாழ்த்தினவனும் பொழைச்சான். அதுதான் கலைஞர். அவரை பற்றி எழுதாமல் நவீன தமிழ்நாட்டினுடைய வரலாறு நீங்கள் எழுதவே முடியாது.